பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசு சுவாமி, நீர் எங்களோடும் இந்த பூமியின் குடிகளோடும் பேசுவீராக. ஆவியானவர் அடியானுக்கு ஒத்தாசையாய் நிற்பீராக. ஒரு பெரும் காற்று, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று இறங்கி வந்து இந்த வார்த்தைகளெல்லாம் கொண்டு போய் பூமியின் கடையாந்தரம் வரை தேவனோட ஜனங்களிடத்தில் சேர்ப்பதாக. அடியானோட தொண்டை ஆண்டவரே உம்முடைய தொண்டையை போல மாற்றுவீராக. ஒவ்வொரு வார்த்தைகளும் வெண்கலத்தை போல் வருவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்களோடு பேசும் நல்ல பிதாவே. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knees shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. பிரசங்கி சொல்லுகிறார், நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம். நீங்கள் பார்ப்பீர்களான எல்லாம் போதாது என்றுதான் இருக்கும். அப்ப இந்த பூமியிலே எதுவும் போதாது. போதும் என்று ஒன்று இருக்குமே ஆனால் அது சேனைகளின் கர்த்தர் மாத்திரம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நம்ம வாழ்க்கையில போதுன்னு சொன்னா ஆண்டவர் தான். மீதி இந்த பூமியில இருக்கிற எல்லாம் போதாது. ஓடுறவனோட ஓட்டம் போதாது, அவனோட வேகம் போதாது, யுத்தத்துக்கு சௌரியவானின் சௌரியம் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தி போதாது, தயவு அடைகிறதற்கு தேவனிடத்திலிருந்து வித்துவான்களோட அறிவும் போதாது. இது எல்லாவற்றிற்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்படி தேவனோட சமயமும் தேவ செயலும் இன்றைக்கு நேரிட ஆரம்பித்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தேவனோட செயல் இல்லாமல், தேவனோட சமயம் இல்லாமல் இந்த பூமியிலே ஒருவன் ஓட முடியாது, ஒருவன் வாழ முடியாது. ஒருவனுக்கு சௌரியம் போதாது, ஒருவனோட ஞானம் போதாது, ஒருவனோட ஐஸ்வர்யம் அடைய முடியாது. இந்த பூமியில நீங்கள் எல்லாவற்றையும் ஒருவன் அடைய வேண்டுமானால் அவர்கள் எல்லாருக்கும் தேவனோட சமயமும் தேவனோட செயலும் நேரிட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இதைத்தான் பிசாசானவன் சாத்தானவன் திருடி கொண்டு போய் ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அந்த நல்ல நேரம் வந்தா நல்ல காலம் வந்தா நடக்கும்பாங்க. என்னது நல்ல நேரம் அப்படின்னு சொல்றாங்களோ அது சமயம் தான். டைம் அண்ட் சான்ஸ். சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த டைம் வந்தா உனக்கு சான்ஸ் வந்தா நீ பெரிய ஆள் ஆயிடுவாடான்னு சொல்லி. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அது இங்க இருந்து திருடினார்கள். நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது. இந்த வேகத்திலே நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் நீங்கள் ஒரு நாளும் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாது என்று பிரசங்கியை கொண்டு தேவன் ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறார். இப்போ ஊழியக்காரனை கொண்டு தேவன் பூமியின் குடிகளுக்கு சொல்லுகிறார், தேவனோட ராஜ்யத்தை கட்ட நினைக்கிற
ஊழியக்காரர்களே, ஜனமே, தேவனோட ஊழியக்காரர்களே, போதகர்களே, சுவிசேஷர்களே, மேய்ப்பர்களே, ஓடுகிறதற்கு வேகம் உள்ள உங்களின் வேகம் போதாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் இருக்கிறதை விட கோடான கோடி மடங்கு வேகம் அதிகமாக வேண்டும். வெறும் ஓடுனா மட்டும் போதாது. மாரத்தானில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க 4 நாள் கப்பு வாங்கிறதுக்கு. ஆனால் தேவனிடத்தில் ஓடுகிறவர்கள் வேகமாயும் ஓடணும், விவேகமாயும் ஓடணும், நில்லாமலும் ஓடணும். ஒரு அலையே சொல்லுமே, நான் ரொம்ப வேகமானவன், நான் பயங்கரமாக ஓடுவேன் அப்படின்னு ஓடுனா அங்கே புகலிடம் கிடைக்காது. ஓடுகிறவன் எப்படி ஓடணும்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பலவான், நான் வேகமானவன், இப்படிலாம் ஓடுனா ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஓடி இதுவரை யாரும் புகலிடத்தை பெற்றதில்லை. ஒரு அலையே சொல்லுமே, புகழிடம் வேறு, புகலிடம் வேறு. புகழிடம் அதிலே ஒருவன் ஓடினான் 100 மீட்டர்ல. யாரு பரிசு வாங்கினான் ஒலிம்பிக்ல? உசேன் போல்ட். ஆனால் உசேன் போல்ட்டை ஓடி அவன் சொல்லுகிறது, நான் ஓடுவதற்கு ஜீசஸ் கிரைஸ்டே காரணம் என்று. ஒரு அல்லையா சொல்லுமே, புகழிடம் வாங்கிறதுக்கே ஓட வைக்கிறார். அப்போ புகழிடம் வாங்கணும்னு எப்படி ஓடணும்? இன்னும் வேகமாய் ஓடணும். ஏனென்றால் அந்த புகலிடம் இயேசுவின் காயத்துக்குள்ளும் அவருடைய கரங்களுக்குள்ளும் இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுமே, அந்த புகலிடம் அவருடைய நாமத்துக்குள் இருக்கிறது. அங்க ஓடி ஒருத்தன் உட்காரணும்னா எப்படி ஓடணும் பாரு. வேதம் சொல்லுகிறது, ஆமோஸ் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 14வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை. இவன் யார் என்றால் உலகத்திற்கு ஓடுகிறவன், தேவனோட ராஜ்யத்துக்கு ஓடுகிறவன் அல்ல. அப்பொழுது வேகமானவன், நான் வேகமாய் ஓடுவேன் என்று சொல்லி ஓடுகிறவனுக்கு புகலிடம் இல்லை. நீ பிசாசும் ஓடுகிறான், சாத்தானும் ஓடுகிறான், ஆனால் அவனுக்கு புகலிடம் இல்லை. தேவனுக்காக ஓடுகிற நமக்கோ தேவனோட காயம் புகலிடமாய் இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுமே. அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை. பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை. பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை. பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை. பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை. ஒரு யார் தெரியுமா? 8 பேக் 6 பேக் 10 பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு தம்பிள்ஸை ஏறி இறக்கி தண்ணி குடிக்கிற போய் செத்து போயிடுவாங்க. அதுவும் இப்போ கடந்த காலம் நிறைய பேர் சாகுறாங்க. சடன் ஹார்ட் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது? எப்படி இருந்தார்? ஜிம்முக்கு போயிட்டு வந்தார், ஓடி வந்தார், ட்ராக் பேண்ட் அவுக்கு போனார், இறந்துட்டார். தண்ணி குடித்தார், இறந்துட்டார். அப்போனா என்ன அர்த்தம்? அவர்களோட பராக்கிரமமும் அவர்களோட பலமும் அந்த உயிரை என்ன பண்ணலை? பிராணனை தப்பு வைக்கலை. அதனால 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் 10 பேக்ஸ் எல்லாம் அப்புறம் இருக்கும். ஓடுனா யாருக்கு ஓடணும்? தேவனுக்காக ஓடணும். ஒரு அல்லையா சொல்லுமே, தேவனுக்காக ஓடணும், தேவனை பார்க்க ஓடணும், தேவனோட ஊழியத்துக்கு ஓடணும், தேவனோட ராஜ்யத்துக்கு ஓடணும், தேவனோட காரியங்களுக்கு ஓடணும். அப்படி ஓடுகிறவனுக்கு புகலிடம் உண்டு. ஒரு அல்லையா சொல்லுமே. நீங்கெல்லாம் எனக்கெல்லாம் வயசாச்சு அப்படின்னு ஊழியக்காரனோ ஊழியம் செய்கிறவர்களோ இந்த சபையாரோ சொல்லக்கூடாது என்பதற்காகவே வயசாகி ஓடுனவங்களெல்லாம் உங்களுக்கு சொல்ல சொல்றாரு. ஒரு அல்லையே சொல்லுமே. வயசாகி யார் ஓடுனா, வாலிபத்தில் யார் ஓடுனா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப பெண்கள்லாம் யார் ஓடுனா, ஆண்கள் யார் ஓடுனா, அதெல்லாம் தேவன் உங்களுக்கு பிரித்து பிரித்து சொல்ல சொல்லுகிறார். ஒரு அல்லையே சொல்லுமே. என் சபையாரே, என் ஜனமே, ஓடுகிறவர்கள் தேவனுக்காக ஓடணும். நீ ஓடுகிற பொழுது அவர் எது எங்கே எப்படி ஓடும்படி வைத்தாரோ, எதற்காக ஓடும்படி வைத்தாரோ அதிலே நாம் சரியாய் ஓட வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுமே. தேவனுக்காக ஓடுறதுக்கு நிறைய பேருக்கு மனசுல என்ன இருக்காது? உற்சாகம் இருக்காது, ஆசை இருக்காது. நாம் எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், வானங்களை உண்டாக்கினார். எதை? வானங்களை உண்டாக்கினார். அது தேவனோட மகிமையை சொல்லி வருகிறது.
தேவனோட மகிமை வெளிப்படுகிறதா வானங்களில். அப்படியே வானங்களை உண்டாக்கிவிட்டு அதில் ஓடும்படி ஒன்றை உண்டாக்கினார். அதற்கு பெயர்தான் சூரியன். உடலையா சொல்லுமே. அல்லேலூயா. அந்த சூரியன் அது ஓடுகிற பொழுது அது எப்படி ஓடுகிறதா? மணவாளனை பார்க்க மணவாட்டியை போல ஓடுகிறதா. எப்படி? புதுசாக கல்யாணம் பண்ணி முதல்ல கல்யாணம் ஆகியிருக்கு, மறுநாள் நாள் புருஷன் வெளியில் போயிருக்கான், பொன்னாடியை பார்க்கறதுக்கு எப்படி ஓடி வருவானோ அந்த மாதிரி சூரியன் ஓடுதான். அப்போ இனிமேல் எப்படி ஓடணும்? இந்த ஊழியத்துக்கு ஓடுகிறவர்கள், இந்த சபைக்கு ஓடுகிறவர்கள், ஐயோ மணவாளனை பார்க்க போகிறோம் மணவாளனை பார்க்க போகிறோன்னு சொல்லி மணவரையில் கிளம்பி மணவாட்டி மாதிரி ஓடணுமா. நல்லா மேக்கப்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு, இது என்னதான் இருந்தாலும் பொன் பொருள் எல்லாம் இருந்தாலும் மணவாளனை மாதிரி வராதுன்னு சொல்லி அப்படி ஓடணுமா. உடலையே சொல்லுவோமே. அல்லேலூயா. சூரியன் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் ஓடுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனோட மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களில் கிரியை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அனௌன்ஸ்மெண்ட். இப்படி 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 இப்படின்னு சொல்லுகிறது. இப்போ வானங்கள் வேறு, ஆகாய விரிவு வேறு. அப்போ வானங்களை தேவன் முன்னாடியே வைத்திருந்தார். அதிலிருந்து அவர் என்ன பண்ணுகிறார்? ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். அப்படித்தானே வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 1:6 வாசிக்கலாம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும். அவர் வானத்தெல்லாம் முதல்ல சிருஷ்டித்து வைத்திருந்தார். இந்த வானங்களிலிருந்து ஒரு ஆகாய விரிவை உண்டாக்கினார். ஆகாயத்தில் மேலே இருக்கிற வானம் தெரியாதபடி அப்படியே ஒரு விரிவை விரிச்சு விட்டாரு. அந்த விரிச்சதை பார்க்கறதா நாம பார்க்குற இந்த நீல நிற வானம். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. அதுக்கு மேலே வானங்கள் எல்லாம் இருக்கிறது. வாசிக்கலாம். ஆகாய விரிவு உண்டாக்கடவது என்றும் அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கும் மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். ஆகாய பிரிவுக்கு வானம், வானங்கள் அல்ல. அதுக்கு என்ன பேரு? வானம். ஆகாய பிரிவுக்கு இப்போ நம்ம பார்க்குறோமே நீல கலராக இருக்கிறது, அது என்னது? வானம். வானங்கள் அல்ல, ஆகாய விரிவு. அது அவர் எப்படி தெரியுமா? அந்த ஆகாய விரிவு அவர் பண்ணாரா? சீலையை சுருட்டுற மாதிரி சுருட்டுவாரா, சீலையை விரிக்கிற மாதிரி விரிச்சு விடுவார். இப்படி அவர் இழுத்து விட்டுருக்காரு. அதுதான் அந்த வானம். அவர் எப்படி இழுத்து விட்டாரு, அது எப்படி இவ்வளோ பெரிய வானம் ஆச்சுங்கிறதெல்லாம் பின்னாலே பார்க்க போகிறோம். இப்போ சங்கீதம் 19:1 வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள், நீ முதல்ல புரிஞ்சுக்கணும், வானம் வேறு வானங்கள் வேறு. இந்த ஆகாய விரிவுதான் வானமாய் மாறினது. வானங்களை அவர் உண்டாக்கல, வானத்தை வானம் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிப்பு வேறு, கிரியேஷன்ஸ் வேறு, ஃபார்மேஷன்ஸ் வேறு. வாசிக்கலாம். ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. என்ன பாருங்க, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறதா. இப்போ இந்த பகலுக்கு பகலுக்கு எங்கே இருந்து வார்த்தைகள் வருகிறது? அப்போ இந்த பகல் எங்கே இருந்து வார்த்தையை பொழிகிறது? இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இப்போ ராத்திரி ராத்திரி என்ன அறிவை சொல்லி கொடுக்குது, அங்கே எங்கேருந்து அறிவு வருகிறது என்பதெல்லாம் பின்னாடியில் நம்ம ஆராயலாம். அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அதாவது பகலுக்கும் இரவுக்கும் என்னல்ல, பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனால் வார்த்தையை பொழிகிறது. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அது எங்க போகிறது? அவைகள் தான் பேசல, ஆனா தேவனோட வார்த்தைகள், அந்த சத்தம் பூமி எங்கும் போய் வாயை திறந்து பேசல, ஆனால் சத்தம் எங்க போகுது? பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்திற்கும் கடைசி வரை செல்லுகிறது.
அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். எதுல? இந்த வானத்தில் ஆகாய விரிவில் சூரியனுக்கு ஒரு கூடாரம். சூரியனுக்கு என்னது? கூடாரம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சூரியன் கூடாரத்திலிருந்து தான் வருது, கூடாரத்துக்கு போயிடுது. அப்ப கூடாரத்தில் மணவாளன் இருக்காரு, மணவாட்டியை போய் மணவாளனை பார்த்து திரும்ப வந்துடுது. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து. மணவாளனை, அதாவது எப்படி மனைவியை பார்க்க மணவாளன் போகிறானோ, இல்லை மணவாட்டி ஆசைய மணவாளனை பார்க்க போகிறாளோ, அப்படி மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல அந்த மாதிரி தேவன் சூரியனை வச்சிருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுமே. இப்ப டெய்லி சுத்துதுன்னா எங்க போகுது? தன் மணவாட்டியை பார்க்க போகுது. எப்படி போகுது? மகிழ்ச்சியாய் ஓடுகிறது. ஒரு அல்லையே சொல்லுமே. சூரியனே தேவன் கொடுத்த கூடாரத்துல அது தன் மகிழ்ச்சியா ஓடுதுன்னா, இவ்வளோ பெரிய தேவனை பார்க்க நம்ம எப்படி ஓடணும்? ஒரு அல்லையே சொல்லுமே. தேவனுக்காக ஓடுவேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி 3 அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்படிலாம் ஒரு சூரியன் கூட அவர் சொல்லி கொடுக்கல. அந்த சூரியன் எப்படி உண்டானது அப்படின்னு தேவன் சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமான காரியம் அது. ஆனா அவருக்கு ஒரு சின்ன காரியம் அது. இந்த ஜனங்கள் எல்லாம் பிரமிக்கத்தக்க அந்த சூரியனை அவர் அப்படித்தான் வைத்திருக்கிறார், படைச்சார். இது எப்படி ஓடுகிறதாம்? தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு பாதையை கொடுத்தார். சிலருக்கு ஊழியத்தின் பாதை, சிலருக்கு தொழிலின் பாதை, இப்படி என்னென்ன பாதைகளை தேவன் கொடுத்தாரோ இதுல எப்படி ஓடணுமா? மகிழ்ச்சியா ஓடணும். இப்ப தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனோட பாதையில மகிழ்ச்சியா ஓடணும். சூரியன் அப்படித்தானே ஓடுதான், பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுமே. நாங்களும் தேவனுக்கு ஓட மகிழ்ச்சியா இருக்கிறோம் சொல்றாங்க. ஒரு அல்லையா. ஒரு நாள் வேகமா தன் பலத்துல ஓடுறவன் ஓடி புகலிடம் இல்லைன்னு பார்த்துட்டோம். சூரியனுக்கு தேவன் ஒரு கூடாரத்தை வச்சாரு. அந்த கூடாரத்துல அது சொன்னபடியே ஓடுச்சு. தேவன் உங்களுக்கு இந்த கூடாரத்தை வச்சிருக்கிறாரு. இந்த கூடாரத்துல தேவன் சொன்னபடியே அவர் சொல்லுகிற பாதையில நீங்கள் ஓட மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுமே. இயேசுவும் அப்படித்தான் இருந்தார். சில தாசர்கள் எல்லாம் குறிச்சு பார்க்கிறப்ப அவள் சரீரத்தில் வருகிற பாடுகளே ஒரு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கு. வாங்குற அடி ஆண்டவருக்காக அப்படி ஓடணும். முதல்ல ஓடணும். முதிர்ந்த வயது உள்ளவராய் ஆபிரகாம் இருந்தார். ஆனால் எனக்கு வயசாச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்க ஒரு நாள் மம்மனையின் சமபூமியிலே உஷ்ண வேளையில உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது 3 புருஷர்கள் ஆபிரகாமை பார்க்க வருகிறார்கள். அந்த வயதிலும் அவர்களை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுகிறார்? ஓடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உடலையே சொல்லுமே. பணிந்து குனிந்து ஓடுகிறாராம். ஐயோ தேவன் வந்து விட்டாரே, தேவனை பார்க்கணுமே. அப்படிதான் நீங்க வரணும். தேவாலயத்து வரப்பெல்லாம் எப்படி வரணும்? ஓடி வரணும். அப்படி ஓடுனேன்னா நீ கட்டாயமா இங்க ஏசு இருக்கிறத நீ பார்த்துருவ. ஒரு அல்லையா சொல்லுமே. முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது, அதுல உன் பிரயாசம் ஒண்ணுமே இல்லையே. அவர் எதுக்கு உன்னை தானே வெளிப்படுத்தணும்? நீ எல்லார மாதிரி உட்காந்துட்டு அந்த மகிமையானவர் பார்க்கணும்னா அது எப்படி சாத்தியம்? அவர் ஏன் உனக்கு வெளிப்படுத்தணும்? ஓடணும்ல, உன் பிரயாசத்தை பார்ப்பார். ஐயோ என்ன பார்க்கணும், இவன் இப்படி ஓடி வராளே, அப்படி பார்த்து தான் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்தாராம். அந்த முதிர் வயதிலும் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் விழுகிறார்.
ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லி. அதை தேவன் பார்த்தார். அவருக்கு அந்த நேரத்தில் தேவனை அவர்களை பார்க்கிற பொழுது அவருக்கு தன் முதிர்வு தெரியவில்லை, தன் வயதானவன் என்கிற எண்ணம் தெரியவில்லை, எதுவுமே தெரியவில்லை. சீக்கிரமாய் ஓட வேண்டும் என்று ஓடி போய் தரை மட்டும் குனிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஓடணும். ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அங்கேதான் அவர்கள் இருந்தார்கள். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்பு அவர்கள் புசித்தது ஆபிரகாம் வீட்டில், ஆபிரகாம் கூடாரத்திலே. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த ஓடுகிற அனுபவம், அந்த முதிர்ந்த வயதிலும் ஓடுகிறார். அப்போது தேவன் சொன்னார், ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஆபிரகாமோட இருந்தவர்களும் ஓடினார்கள் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நான் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வியை நீங்க உங்கள்கிட்ட சொல்றேன். நான் அவரை பார்த்து ஆவியானவர்கிட்ட கேட்டேன். நான் கேட்டபொழுது அவர் சொன்னார், எலியேசர் ஓடினான் என்று சொன்னார். அப்ப நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், நான் ஆண்டவரை பொண்ணு பார்க்க கூட ஓடணும் அப்படின்னு சொல்லி, என்னது பெண் பார்க்க கூட ஓடணும்னு சொல்லி. அப்போது தேவன் சொன்னார், என் தீர்க்கதரிசியோட இருக்கிறவர்கள் எப்பொழுதும் எதற்காகவும் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பொண்ணு பார்க்க ஓடல, ஆபிரகாமோட இருந்ததுனால ஓட வேண்டும் என்கிற ரத்தத்தோட அவர் வளர்ந்து விட்டார். அல்லேலூயா. அதுல பொண்ணை பார்த்தானே, மாப்பிள்ளை பார்த்தானே, பொருளை பார்த்தானே, கூட்டத்துக்கு ஆயத்தமானான, நீங்க ஓட ஆரம்பிங்க, உன்னை பார்க்கிறவங்க எல்லாரும் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. எலியேசர் ஓடுனதை பார்த்துட்டு ஐயோ இவர் ஓடி வாராருன்னு சொல்லி அதை பார்த்த உடனே ரெபெக்காலுக்கும் ஓட வேண்டும் என்று எண்ணம் வந்து விட்டதாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யாருக்கு வந்துச்சு? ரெபெக்காலுக்கும். அது தண்ணி பிடிக்கிற எதுக்கு ஓடணும்? ஐயோ ஓடி வருகிறாரே. அந்த ஓட்டத்தை தேவன் கனப்படுத்தினார். ஓடி வரதை பார்த்த உடனே இவளும் தன்னை அறியாமல் ஓடுகிறார். அப்படின்னா நீங்க தேவனுக்காக ஓடுகிற பொழுது ஒரு கூட்ட ஜனம் இயேசு மனவாளனாய் இருக்கிற போது இயேசுக்கு இந்த பூமியில முன்குறிக்கப்பட்ட மனவாட்டிகளும் உங்களோட ஓடி வருவார்கள். அதுக்கு தான் அர்த்தம். அது ஈசாக்க பார்க்கறதுக்கு ஓடி வந்த ஓட்டம் அல்ல. ஆபிரகாம் என்னும் தேவனோட தாசனோட இருந்தவர்கள் ஓடினதை பார்த்து அவளுக்கும் ஓட வேண்டும் என எண்ணம் வந்தது. நீ ஓட, தேவன் உன்னை புறவி போல வைத்து விடுவார், குதிரையை போல ஓட விட்டுருவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஓடணுங்கிற எண்ணம் வரணும். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17 வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன், இப்ப அவ ஒரு குடத்துல அவ ஒரு துறவில தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே இவன் ஓடணும். ரெபெக்கால் ஒரு துறவுல தண்ணி எடுத்துட்டு இருக்கா. துறவுல தண்ணி பிடிக்கிறவளை பார்க்கறதுக்கு ஏன் ஓடணும்? ஏன்னா ஓடுகிறது என்பது ஆபிரகாமோடே வந்தது, வளர்ந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஆபிரகாம் ஓடினார். ஆபிரகாம் ஓடினதுனாலே உன் வேலைக்காரனுக்கும் ஓட வேண்டும் என்கிற எண்ணம். ஐயோ எஜமானன் ஓடினாரே, தேவனுக்காக எஜமானனோடு இருக்கிற நாமும் எஜமானனுக்காக ஓட வேண்டும் என்று அவரை அறியாமலே அவர் ஓடிவிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்படி ஓடணும். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, தண்ணி கேட்கிறவங்க தண்ணி துறவுல இருக்கவங்க அப்படியே ஓடணும். அவர் ஒரு நிச்சயம் செய்கிறார். 16 வாசிக்கலாம். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். துறவுனா தெரியல, சின்ன கிணறு. அதை பார்க்கிறாரு. ஒரு பெண் துறவில இறங்கி போய் தன் குடத்தை நிரப்பிக்கிட்டு மேலே ஏறி வாரா. பார்த்த உடனே இவள் தான் என்று அவர் அறிந்து கொண்டு அவள்கிட்ட தண்ணி குடிக்க வேணுங்கிறது கூட ஓடுறாரு. வாசிக்கலாம் 17. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி. நீங்க வெறும் குடம் தண்ணீரை மட்டும்தான் சொல்றேன் நான். இது சாதாரணமான வசனம் அல்ல. இவர்களெல்லாம் பெரிய மகிமையின் காரியங்களை தேவன் உள்ளே வைத்திருக்கிறார்.
அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். குடிக்க தர வேண்டும் என்றான். உடனே என்ன பண்ண, குடத்துல தண்ணியை கொடுத்துருப்பா. ஆனா இவ ஓடி வர்றதை பார்த்துட்டு அவளும் ஓட ஆரம்பிக்கிறாள். எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடிக்க தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, அவ குடிக்க தான் தண்ணி கேட்டாரு. இவன் என்ன சொல்றான், உன் ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன் நான் சொல்லி வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தின் தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டைக்கு ஓடினான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஓடுற ஒருத்தனை பார்த்தாதான் உனக்கு ஓடணுங்கிற எண்ணம் வரும். துறவண்டையில் ஓடுகிறார். ஆபிரகாம் ஓடுகிறார். ஆபிரகாமின் வேலைக்காரன் ஓடுகிறான். வேலைக்காரனை பார்த்த எஜமானன் மகனுக்கு வரப்போகிறவளும் ஓடுகிறவளாய் இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஓடணும். துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் மொண்டு வார்த்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு சொல்றேன் நான், நீங்க ஓடுறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் சத்துருவையும் சாத்தானையும் ஜெயிப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவன் எவ்வளவு பெரிய பலம் உள்ளவனா இருக்கலாம், அவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கலாம். ஆனால் நீ ஓட ஆரம்பிக்கிற பொழுது உன் ஓட்டத்திற்கு முன்பு அவன் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நீ ஓடுகிறது தேவனோட பாதையில், நீ ஓடுகிறது தேவனுக்காக, நீ ஓடுகிறது தேவனோட ராஜ்யத்திற்காக. அப்படி நீ ஓடுகிற பொழுது எந்த சத்துருவையும் நீ ஜெயித்து விடலாம். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்கணும்னா ஓடுறவங்களா இருக்கணும். தொழில் செய்யற பிள்ளைகளே, எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீ தொழிலும் ஓடணும். தொழிலை ஓடுறப்ப நினைச்சுக்கிட்டே ஓடணும், ஐயோ நான் தேவனுக்காக ஓடுறேன்னு சொல்லி ஓடு. உன் ஓட்டத்தையும் உன் தொழிலையும் அவர் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நின்றக்கூடாது. துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் மொண்டு வார்த்தாள். அப்ப அவர் ஓடி வர்றதை பார்த்துட்டு தான் இவளுக்கு அவர் மேல பெரிய ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் வந்துருச்சு. வேற குடிக்க தண்ணி கேட்டா நீங்க என்ன கடற்கன்னு ஓடி போய் தண்ணி குடிப்பீங்களா? வீட்டில் இருக்க நீங்க வாசப்படியில் நிற்கிறப்ப தண்ணி கேட்டா யார் இருக்கா, அந்த பாட்டில் தண்ணி ஊற்றி வந்து கூட யாரோ வந்திருக்காங்க இப்படி சொல்கிற அநேகர் தான் உண்டு. இது தண்ணி கேட்குறாங்களேன்னு ஓடி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறவங்களெல்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் எலியேசரோட ஓட்டம் தான் இவளுக்கு ஒரு பெரிய ஆர்வம் வந்து இவள் திரும்ப திரும்ப துறவண்டையில் ஓடி 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 எல்லா ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அன்னைக்கு அவள் ஓடுனதுனால்தான் இன்னைக்கு தேவனுக்காக ஓடுற இந்த செய்தியிலே அவளும் வருகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஓடணும். துறவண்டையில ஓடி இப்போ எலியேசருக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க மனம். ஒரு தண்ணி கேட்டது இப்படி ஓடுறாளே இவ. அவ இவளை நம்ம எஜமானன் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு போனா இவ எஜமானனோட குமாரனாக எஜமானனுக்கு விளையேற்றவளாக இருப்பான்னு சொல்லி ஓடுகிற போதே அவர் பார்த்து விட்டார். ஏனென்றால் அவரும் ஒரு ஓடுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் எப்படி ஓடுகிறார் என்றால் அவருடைய எஜமானனும் ஓடுகிறவர். ஹல்லேலூயா. ஓடுறவங்க தான் ஓடிக்கிட்டே இருக்க முடியும். ஓடுறவனோட இருக்கிற நீ ஓட கத்துக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவள் தண்ணி கொண்டு வரும்படி ஓடினார். என் ஜனமே, நீ யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா, நீ சத்துருவை ஜெயிக்கணும்னா, நீ தேவனோட நாமத்துக்கு மகிமையா இந்த பூமியில வாழணும்னா நீ ஓடிதான் ஆகணும். ஓடாத எந்த ஊழியக்காரனும் சத்துருவை ஜெயிக்க முடியாது, பராக்கிரமசாலியை ஜெயிக்க முடியாது. ஓடணும். தேவனோட நாமத்தை காப்பாற்ற ஓடணும்.
தேவனோட நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு ஓடணும். அப்படி ஓடி ஒரு சத்துருவை ஜெயித்த ஒருவர் தான் தாவீது. ஒரு அலையா சொல்லுமே. அல்லேலூயா. பெலிஸ்தனாகிய கோலியாத் வந்து நிற்கிறான். தேவனோட நாமம் தூஷித்து கொண்டிருக்கிறார். தேவனோட நாமத்தின் மேலே வைத்த பக்தியும் வைராக்கியமும் அது மாத்திரமல்ல, இவனை கொல்ல வேண்டும் என்கிற தன் கவனியை எடுத்துக்கொண்டு போனவர் நின்று தான் அடிக்கிறது. ஓடிட்டே அடிக்க முடியாது. ஆனால் ஓடி அவனை கொல்லுகிறார். அப்படியானால் அந்த இரத்தத்திலும் அந்த சரீரத்திலும் தேவனோட நாமத்தை தூஷிக்கிறவனை அடிக்க வேண்டும் என்கிற வைராக்கியமும் வெறியும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதுதான் வைராக்கியம். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், ஒரு பாவிகளின் மனம் திரும்புகிறதுனாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. ஒரு பாவியை நீ கூட்டிட்டு வந்தன்னா ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம் கொடுக்குற. இப்போ நீ அதுக்காக எவ்வளவு வேணாலும் ஓடலாம். தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு எவ்வளவு வேணாலும் ஓடலாம். ஆனால் என்ன நடந்தது? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47, 48, 49 வாசிக்கலாம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். உடலையே சொல்லுமே. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள். உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். வாசிக்கலாம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடுகிறார். அவன் சேனைக்குள்ள ஓடுறார். பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் சேனைக்குள்ளே ஓடுகிறார். சத்துருவின் சேனைக்குள்ள ஓடி சத்துருவை ஜெயிச்சு இந்த தேவன் என்கிற இந்த நாமம் என்று நிரூபிக்கிறவர்களாய் வாடுறோம். எங்க ஓடுறீங்க? பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நெத்தியில சுட்டா செத்துருவாண்டான்னு சொல்லி நெத்தியில சுட ஆரம்பிச்சிருக்காங்க போல. ஒரு அல்லையா சொல்லுமே. என்னிடத்துல சொல்லுகிறார்கள், நெத்தியில பொட்டுல வைப்பானே, அந்த பொட்டுல அன்னைக்கே ஓடி அடிச்சவர் தான் தாவீது. ஒரு அல்லையா சொல்லுமே. இந்த பூமியில எவன் நெத்தியில வச்சு அடிச்சாலோ முதல்ல அடிச்சது யாரு? தாவீது தான். ஒரு அல்லையா சொல்லுமே. முகம் குப்புற விழுந்தான். ஓடுகிறார். ஓடி போய் அடிக்கிறார். அதுதான் வெறி. தேவன் மேல வைக்கிற வைராக்கியம். நீங்க விரும்புறப்ப தேவனோட வேலை செய்யக்கூடாது. நீங்க விரும்புறப்ப தேவனுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடாது. நீங்க விரும்புறப்ப தேவனோட காரியம் செய்யக்கூடாது. தேவன் விரும்புகிறப்ப எவன் செய்கிறானோ அவனே தேவனுக்காக ஓடுகிறவன். ஒரு அல்லையா சொல்லுவோமே. உங்களுக்கு வேலை இருந்தா சபைக்கே வர்றதில்லை. உங்களுக்கு வேலை இருந்தா ஊழியம் பார்க்கறது இல்லை. உங்களுக்கு வேலை இருந்தால் தாமதம் வருது. இப்படிலாம் ஓட முடியாது. ஓடு, தேவனுக்காக ஓடு, தேவனோட ராஜ்யத்திற்காக ஓடு, தேவனோட சித்தம் செய்ய ஓடணும். அப்ப இந்த தேவனோட தாசர்கள், தேவனோட சீஷர்கள் இவர்களெல்லாம் ஓடுறது பிரதானமா இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு? ஆவியானவர் சொல்லுகிறார், பிலிப்பை பார்த்து நீ அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆனால் பிலிப்பு ஓடுகிறார். என்ன பண்ணுகிறார்? ஓடுகிறார். ஓடணும். போ அங்க சேர்ந்துக்க, உங்களோட சேர்ந்து போயிட்டோன்னா நீ எப்படி போயிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. ஓடணும். அது உன் ரத்தத்திலே ஊறணும்.
எருசலேமுக்கு வந்துவிட்டு எத்தியோப்பிய மந்திரி திரும்பி போகிறார். போகிற வழியிலே ஏசாயா ஆகமத்தை அவன் வாசிக்கிறான். அதிலே அந்த 53ஆம் அதிகாரம் அவன் வாசிக்கிற பொழுது அதில் அவனுக்கு அர்த்தம் புரியவில்லை. அவன் அர்த்தத்தை தேடுகிறான் என்பதை தேவ ஆவியானவர் அறிந்து கொண்டு பிலிப்பின் இடத்திலே சொல்லுகிறார். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசிக்கலாம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் என்ன சொல்றாரு? இந்த ரதத்தோட சேர்ந்துக்கப்பா, சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். வாசிக்கலாம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து ஓடுகிறார். எந்த நிலைகளிலும் தேவனுக்காய் ஓட ஆயத்தப்படுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். நிறைய பேரை கேட்க வேண்டியது இருக்கிறது. இங்க மட்டும் இல்ல, பூமி எங்கும் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி, அப்படியானால் ஒருவனும் தெரிவிக்காமல் அநேகர் தேவனோட வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் பூமியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி, அவன் அந்த வார்த்தை இவர் சொல்லுகிற வரை பிலிப்பு அந்த குதிரை வண்டியோடு ஓடிக்கொண்டுதான் இருந்திருக்கிறார். இதுக்கப்புறம் தானே ஏறாரு. என்ன பண்றாரு? இப்ப சேர்ந்து வண்டி கூட ஓடிக்கொண்டே சொல்லிக்கொண்டு இருந்திருப்பார். இதுக்கப்புறம் தானே அவர் ஏறுறாரு. அப்ப ஏறவில்லை, அவர் என்ன பண்ணியிருப்பாரு? அந்த ரதத்தோட இவரும் ஓடிக்கொண்டே இருந்திருப்பார். என்ன ஏசு ஆகமம் படிக்கிறியா? இந்த ஏசு ஆகமத்தோட அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பார். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி தெரியும் என்று சொன்ன உடனே பிலிப்பு என்ன பண்றாரு? இரு, நான் மேலே ஏறி வாரேன் என்று சொல்லி ரதத்திலே ஏறுகிறார். ஏறின உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டார். அப்போ ஒருத்தர் நம்ம ஓடுனாதான், ஓடி வருகிறத பார்த்து தான் ஏற சொல்லுவான். வீட்டுக்குள்ள வான்னு சொல்லுவான், நம்மளை ஏற சொல்லுவான். ஏறின பிறகுதான் உட்காரன்னு சொல்லுவான். நம்மளை யார் உட்காரன்னு சொல்லுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டார். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. இதுல ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு வார்த்தையும் இல்லை. ஆனால் பெரிய ரகசியங்கள் அதில் உள்ளே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இந்த அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒருவர் அந்த வேதத்தோட அர்த்தம் தெரிய வேண்டும் என்று கேட்ட பொழுது தேவாவியானவர் பிலிப்பை போய் சேர்ந்து கொள்ள செய்து, அந்த சேர்ந்து கொள்ள என்கிற பொழுதே அந்த ஓட்டத்தை அவன் பார்த்திருப்பான். அந்த மந்திரி, எத்தியோப்பிய மந்திரி, ஐயோ இப்படி ஒருவன் ஓடி வந்து என்னிடத்தில் என்ன சொல்ல ஓடி வருகிறான் என்ன என்று கேட்டிருப்பார். அப்பொழுது அவன் சொல்லுகிறார், நீ படிக்கிறது அர்த்தம் தெரியுமா? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? அநேகர் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். வேதத்தை எடுத்துக்கொண்டு சுற்றுகிறவர்கள் அநேகர்.
ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். ஆனால் ஆவியானவராலே அனுப்பப்பட்டு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் கொஞ்சம். இப்படி தேவனை தேடுகிற ஆத்துமாக்கள் ஜனங்கள் பூமியில நிறைந்திருக்கிறார்களா? அறுவடை அதிகமாக இருக்கிறது, ஆள் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். நிறைய அறுவடை இருக்கு. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். 32, 33 வாசிக்கலாம். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பது. யார் யார் ஓடினாய் என்று பார்த்தோம். இனி எப்படி ஓட வேண்டும் என்று பார்க்க போகிறோம். எதற்காக ஓட வேண்டும் என்று பார்க்க போகிறோம். ஓடுகிறவர்களின் வேகம் போதாது. சூரியனை போல தேவன் நியமித்த கூடாரத்தில் மகிழ்ச்சியாய் அவருக்காக ஓட வேண்டும். ஆபிரகாம் முதிர்ந்த வயதிலும் ஓடினார் தேவனுக்காக. அவரை போய் பணிந்து வணங்கும்படி, அவருக்கு ஒருவேளை ஆகாரங்களை கொடுக்கும்படி ஓடினார். எஜமானன் ஓடினான். நான் எப்படி ஓடாமல் இருப்பேன் என்று சொல்லி எலியேசரும் ஓடினார். எலியேசர் ஓடுகிறதை பார்த்து, ஐயோ இவர் ஓடி வருகிறாரே, இவருக்கு நான் எப்படி தண்ணி மொண்டு கொண்டு கூடாமல் இருப்பேன் என்று சொல்லி ரெபேக்காலும் ஓடினார். தேவனை சத்துரு நிந்தித்த பொழுது, தேவனாவும் தூஷிக்கப்பட்ட பொழுது அந்த சத்துருவை அழிக்கும்படி தாவீது ஓடினார். தேவனோட வார்த்தை அர்த்தம் தெரியவில்லை என்று எத்தியோப்பிய மந்திரி நாகங்களை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அர்த்தம் சொல்லும்படியும், அவருடைய வம்சத்தை சொல்லி முடியாது என்பதை சொல்லும்படியும் தேவாவியானவரோட ஏவுதலும்படி வார்த்தையின்படி பிலிப்பு ஓடினார். நாமும் ஓட வேண்டும். உங்கள் ஊழியக்காரன் ஆபிரகாமை போல ஓடுகிற போது கூட இருக்கிற எலியேசரை போல ஓடுங்கள். எலியேசரை பார்த்து அநேக ரெபேக்கால் ஆபிரகாமின் ஜனங்கள் இந்த ஆலயத்திற்கு ஓடி வர வேண்டும். உடைய நாமம் தூஷிக்கப்படுகிற இடத்துல சத்துருவை அழிக்க உங்கள் ஊழியக்காரன் தாவீதை போல ஓட வேண்டும். யார் யார் இந்த பூமியில் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அர்த்தம் சொல்ல, ஞானஸ்தானம் கொடுக்க பிலிப்பை போல இந்த ஊழியக்காரன் அநேக ரதங்களோட ஓடி சேர்ந்து கொள்ளும்படி, கொடான கொடி ஜனங்களோட சேர்ந்து கொள்ளும்படி பெருத்த அறுவடையை தேவன் ஆரம்பிக்கும்படியாக ஓட வைத்தவர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். இன்னைக்கு தேவனோட சமயமும் செயலும் நமக்கு நேரிட்டு இருக்கிறது. ஆண்டவரே, இவ்வளோ நாள் என் பிள்ளைகளுக்காக ஓடினேன், என் குடும்பத்திற்காக ஓடினேன், என் புருஷனுக்காக ஓடினேன், என் மனைவிக்காக ஓடினேன், என் தொழிலுக்காக ஓடினேன், என் வேலைக்காக ஓடினேன், வீடு கட்ட வேண்டும் என்று ஓடினேன், எதற்கோ ஓடினேன். ஆண்டவரே, எங்க ஊழியக்காரன் ஆபிரகாம் ஓடுகிற பொழுது அவர்களோட நாங்களும் ஓடவில்லையே, இனி நாங்களும் ஓட வேண்டும். நடந்தது போதும், உட்கார்ந்தது போதும், இனி நாங்கள் ஓட வேண்டும். நாங்கள் ஓட வேண்டும். எங்கள் கால்களை பழகுவீங்க ஆண்டவரே, ஓட்டத்துக்கு ஏற்ற கால்களாக எங்களை மாற்றும் என்று சொல். தேவன் உங்கள் கால்களை அப்படியே பழக்கி வைப்பார். நீ ஓடுவாய். தேவன் வைத்த இந்த கூடாரத்திலே, இந்த கூடாரத்துக்காக நீ ஓடுவாய். ஓடு ஓடு ஓடு. இருக்கிற வேகம் போதாது. நீ தேவனோட சமயமும் செயலும் வந்திருக்கிறது. இனி ஓடு. தேவனோட பாதையிலே ஓடு. தேவனுக்காக ஓடு. தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடு. ஆபிரகாமின் சந்ததியை மீட்டெடுக்கும்படி ஓடு. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே,
இனி அடியான ஆபிரகாமை போல ஓடணுமா, தாவீதை போல ஓடணும், பிலிப்பை போல ஓடணும். இந்த யுத்தத்துக்கு வந்தவர்களும் ஓட வைங்க ஆண்டவரே. இந்த சபையாரும் ஓடணும், எல்லாரும் உடைய நாமத்திற்கு மகிமைக்கு என்று ஓடணும். எங்களை வைத்தருளும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் கால்களை இயேசுவின் நாமத்தில் பலப்படுவதாக, தள்ளாடுகிற இந்த முழங்கால்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. என் ஜனங்களை ஆசீர்வதி, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி அருளும். ஜெபம் கேளும், ஓட வைத்தருளும், ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென்.